काषाय वस्त्रकटिसूत्रकमण्डलुश्च श्रीदन्तकाष्ठमपि देशिक सार्वभौमाः पाणौ निधाय निवसन्ति विशुद्धगात्राः रामानुजार्य भगवन्तव सुप्रभातम्। जय जय रामानुजा, जय जय रामानुजा, जय जय रामानुजा, जय जय रामानुजा। त्वां बोधयन्ति गुरवः प्रथिता महान्तः श्रीवैष्णवाश्रयमिनस्तव पादभक्ताः एकान्तिनश्च विमलास्वदनन्यभावाः तान् पालयाध्ययति शेखर सुप्रभातम्। ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் 9வது ஸ்லோகம். காஷாய வஸ்திர கட்டிசூத்திர கமண்டலூச்ச ஸ்ரீ தந்தகாஷ்டமபி தேசிக சார்வபௌமாக பாணோ நிதாய நிவசந்தி விசுத்த காத்ராக ராமானுஜார்ய பகவன் தவ சுப்பிரபாதம். ராமானுஜாரியரே உமக்கு நல்விடிவு. தவ சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம். நீர் என்ன தரித்து கொண்டு எப்படி சேவை சாதிக்கிறீர்? காஷாய வஸ்திர, காஷாய ஆடையை அணிந்து கொண்டிருக்கும் அவர். செவ்வாடையொல்ல செவந்த ஆட காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டு கட்டிசூத்திர, கட்டிசூத்திரங்கிறது இடுப்புல இருக்கக்கூடிய அரஞ்ஞான் கயிறு, கட்டிசூத்திரம் தரித்து கொண்டு கமண்டலூச்ச கையில் கமண்டலத்தை பிடித்து கொண்டு ஸ்ரீ தந்த காஷ்டம் அபி, தந்த காஷ்டம்னா பல்லு குத்திர குச்சி, தந்த காஷ்டங்கிறது தான் பல்குத்திர குச்சி. இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு உம்ம சிஷ்யர்கள்லாம் நீர் எழுந்திருக்கிறதுக்காக காத்துன்னு இருக்காளே, உம்முடைய காஷாய வேட்டி வச்சுருக்கா, கமண்டலத்தை வச்சுருக்கா, இடுப்பு அரண்யான் கயிறை வச்சுருக்கா, பல்லு குத்திர குச்சி வச்சுருக்கா, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நீர் எழுந்திருந்த உடனே சமர்ப்பிக்கணும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கார்களே. இப்ப நம்ம திருப்பள்ளி எழுச்சியில சொல்றோம் இல்லையோ, இறையவர் 11 இவன்னார்லாம் வந்திருக்கா, அவர்கள்லாம் வந்திருக்கா. இப்போ துவாதச ஆதித்யர்கள் வந்துட்டா, அது போல அஷ்ட வசுக்கள் வந்திருக்கா, அஸ்வினி தேவர்கள் வந்திருக்கா, இவர்கள்லாம் கந்தர்வர்கள் எல்லாரும் வந்து காத்துருக்கான்னு திருப்பள்ளி எழுச்சியில பாடுறோம் இல்லையோ. அதே போல இவர்கள் எல்லாம் வந்து காத்திருக்கின்றனர். காஷாய வஸ்திரம், காஷாய வஸ்திரத்திலேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது வைராக்கியம். காஷாயம் கட்டின்னு இருக்காருனாலே பற்று போயிடுதுன்னு அர்த்தம் இல்லையா. வெள்ளை வேட்டி இருக்குன்னா பற்று இருக்கு, காஷாயம்னா பற்று போயிடுத்து. அப்ப பற்றற்றவராய் கட்டிசூத்திரம், இடுப்புல இந்த அரஞ்ஞான் கயிறு கட்டின்னு இருக்கார். இடுப்பு சின்னதா இருக்கணும். இந்த நாள்ல எல்லாருக்குமே அது பெரிய ஆபத்து. யாருக்கா இருந்தாலும் அடக்க முடியல, இதெல்லாம் பண்றா, யோகம் தியானம் ஆசனம் எல்லாம் பண்றாளே தவிர அது என்னமோ அது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற பழக்கம் குறைஞ்சு போயிடுதா. எதனால அதுன்னு தெரியல. ஆழ்வார் பாசுரத்திலேயானா மின்னடமடவார்கள் மின்னருள் சூடுவார்ங்கிறார். அப்படின்னா மின்னலை போன்ற இடை, மின்னலை போன்ற இடை, வஞ்சி கொம்பு போன்ற இடை படைத்தவள்லாம் சொல்றா. அதெல்லாம் எங்க பாப்பா பாசுரத்துலதான் பாத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ மகாலட்சுமி தேவிக்கு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் நம்ம. அவர்களுக்கு தான் அந்த பெருமையை. அப்ப இடை சிறுக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் இந்த உலகத்தில் பற்று அறுத்து பகவானே நீயே ரட்சிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வலுக்கிறதுன்னு அர்த்தம். இடை இடைன்னு சொன்னால் ஓம் நமஹா நாராயணாயாங்கிற 3 பதங்களில் நடு பதமான நமஹா, நமஹாங்கிறதான இடை. இடைங்கிறது நடு பதம். ஓம் முன்னாடி இருக்கு, நாராயணாய பின்னாடி இருக்கு, நடுவுல நமஹா. அது என்ன சொல்றது? நான் எனக்குரியவன் அல்லேன், பகவானுக்கு உரியவன். நான் எனக்குரியவன் அல்லேன், எனக்கு என்ன இருக்கு, நான் ஏன் என்ன ரட்சித்துக் கொள்ள வேண்டும்? நான் அவருடைய சொத்து, அதனால அவர் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும், அடியன் அவருக்குரியவன் என்று இருக்கிறதா அந்த நமஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அது ராமானுஜருக்கு நன்கு புரிஞ்சிருக்கவே அந்த புரிதல், அந்த ஞானத்துக்கு பட்டம் கட்டினா போலதான் அரண்யான் கயிறு கொண்டிருக்கான். அவர் எதுக்கு அரண்யார் கயிறு சாத்தின்னு இருக்காருனால் நல்ல ஞானம். என்ன ஞானம்னா மகா நான் எனக்குரியவன் அல்லேன், பகவானுக்குரியவன். அந்த ஞானத்துக்கு பட்டம் கட்டினா போல அரண்யான் கயிறு சாத்தின்னு இருக்கார். கமண்டலூச்ச, கமண்டலு தீர்த்தம் வச்சிருக்காருனாலே சுத்தின்னு அர்த்தம். ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப புனிதமானவர். அதுக்காக அதை பிடித்து கொண்டு ஸ்ரீ தந்த காஷ்டமபி, தந்த காஷ்டம்னா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னு பாசுரம் இல்லையோ. இங்க செங்கல் பொடி கூரைய காஷாயன்னு சொல்லிட்டார். வெண்பல் தவத்தவர்ங்கிறதுக்கு தான் இப்ப தந்த காஷ்டம்ங்கிறார். பல்லு வெளுப்பா இருக்குன்னு சொன்னா சத்துவகுணம்னு அர்த்தம். சத்துவகுணம் வெளுப்பா இருக்கும். ரஜோகுணத்துக்கு வர்ணம், சத்துவகுணம் வெளுப்பா இருக்கும்னு அதுக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய வெள்ளை வர்ணம், வெள்ள வர்ணம். ரஜோகுணம்ங்கிறது சகப்பு சொல்லுவா, தமோ குணம்ங்கிறது கருப்பு சொல்லுவா. இப்ப சுவாமி என்ன பண்ணிருக்கார்? ரஜோகுணம்ங்கிற சகப்ப வெளியில தள்ளிவிட்டார், காஷாயம் வெளியில இருக்கும் இல்லையோ. சத்துவகுணம்ங்கிற வெளுப்ப உள்ள வச்சுட்டார், சகப்பு வெளியில போயிடுத்து. சத்துவகுணம் உள்ள இருக்குன்னா பல்லு சத்துவகுணமா இருக்கு. அப்ப சாத்விகருங்கிறதுக்காக சொல்ல வருகிறார். ஆக காஷாயத்தாலே வைராக்கியத்தை உணர்ந்தோம்.
கட்டிசூத்திரம் இடுப்புல சாத்தின் இருக்கிறதுனாலே நமஹாங்கிற சொல்லின் பொருள் எனக்குரியவனல்லேன் பகவானுக்குரியவன். கமண்டலுச்ச சுத்தி தெரியறது. கடைசியா ஸ்ரீ தந்த காட்டமபி தான் பல்லு குத்துற உச்சியோட இத்தனையோட காத்துன்னு இருக்கார்களே. தேசிக சார்வபௌமாக ஆச்சாரியர்கள் பலரும் காத்திருக்கின்றனர். பாணோ நிதாய அவாவா கையில இதை பாணோ கைகளில் ஏந்தி கொண்டு கையில் ஏந்தி கொண்டு நிவசந்தி விசுத்த காத்ராக தாங்களே ரொம்ப சுத்தமான திருமேனியோடு இருக்கிறார்கள். ராமானுஜாரிய பகவந்தவ சுப்பிரபாதம். பகவத் ராமானுஜரே துயிலெழுந்து வட வேண்டும். தேவரீருக்கு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக வந்திருக்கோம். இதை எங்கே கண்டுகொள்ளலாம்? காஷாயத்தோட இன்னைக்கு எழுந்துருளி இருந்து சின்ன வயசு சின்ன குழந்தைக்கு தானே இது எல்லாமே பண்ணி விடுவா. அது ஸ்ரீபெரும்புதூர்ல தான் அந்த சிறு வயசோட நம்ம இன்னைக்கு சேவிச்சுக்கணும். ஏன்னா அவதாரஸ்தானம் அதுவாச்சு. இப்போ வயசான பிற்பாடு ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம். நடு வயசா இருந்தா திருநாராயணபுரத்துல சேவிக்கலாம். இளம் வயசா இருந்ததுனால் அந்த சிறு குழந்தையா பிறந்து வளர்ந்தது எல்லாம் காஞ்சிபுரம். அது வளர்ந்தது காஞ்சிபுரம், பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். அதனால ஸ்ரீபெரும்புதூரிலே இளையாழ்வாராய் லக்ஷ்மண முனியாக சுவாமி எழுந்துருளி இருக்கிறார். அங்கு நித்தியப்படி இப்பவும் திருமஞ்சனம் பண்றாலும் இல்லை. பல நாட்கள் ராமானுஜருக்கு திருமஞ்சனம் உண்டு. அங்க நம்ம சேவிக்க போறோம். ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் திருமஞ்சன சேவிக்கிறதே ஒரு தனி அழகு. அதை சேவிக்கிறதே நமக்கு இருக்கிற ஒரு பாக்கியம். ரொம்ப நிதானமா திருமஞ்சனாகும். அப்பதான் அவர் திருவாபரணங்கள் எல்லாத்தையும் களைஞ்சுட்டு திருப்பரியட்டங்கள்லாம் களைஞ்சு சின்ன ஆடை மட்டும் தரித்து கொண்டு அத்தனை பேரும் அப்படியே சேவித்து வாரி பருகிறாப்புல எழுந்துருளி இருப்பார். பற்பமெனத்திகள் பைங்களலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் என்று எம்பார் பாடியபடிக்கு ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அந்த பால் சேர்க்கறச்சே திருமேனி எப்படி இருக்கு சேவிச்சுக்கணும். இளநீர் அப்படி தட்டி தட்டி சேர்க்கறச்சே ராமானுஜர் எப்படி இருக்கார். அப்படியே கெட்டியா தயிர் அவருடைய திருமுடியிலேயும் சேர்க்கறச்சே எப்படி இருக்கார். பளபளான்னு இருக்கக்கூடிய அந்த சக்கசவையல்கிற ராமானுஜருடைய திருமேனியில் அப்படி விழுதா மேல தேன் சாத்திர பாருங்க. அந்த தேனை அவர் திருமேனி சேர்த்து என்ன அப்படி பளபளான்னு இருக்கும். அதை சேவிக்க சேவிக்கத்தான் அதுவே தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டு திருமண்காப்பு சாத்திப்பார் சுவாமி. திருமண்காப்பு சாத்திக்கிறதே ஒரு அழகு. திருமண்காப்பு சாத்தினுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை கொண்டு முன்னாடி காட்டுவார். அர்ச்சக சுவாமி ராமானுஜருக்கு முன்னாடி கண்ணாடி காட்டினா நமக்கே தோணி போடும். அவருக்கு பார்த்தா திருஷ்டி தோஷம் வரும். சுவாமி கண்ணச்சில் வந்துடும். அது என்னமோ பெருமாளுக்கு இந்த கன்னத்துல பொட்டு வைக்கிறது கருப்பு பொட்டு வழக்கம் வச்சுன்னு இருக்கா. உண்மையா ராமானுஜருக்கு வைக்கணும். ஆனா அது என்னமோ வைக்கிறது இல்லை. ஏன்னா ஆச்சாரியனும் இல்லை. அதனால அதெல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக வைக்கலையா இருக்கும். கண்ணனுக்கு இருந்ததுன்னா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணா உடனே திருஷ்டி போட்டு வச்சிருவாள் இல்லையோ. திருஷ்டி போட்டு வைக்கிற அளவுக்கு தான் சுவாமி எழுந்துருளி இருப்பார். 1000 பேர் 2000 பேர் இருந்தா கூட அவர் அவதார மண்டபம் வெளியில அந்த திருவிஷேகம் கண்டருள்றதுங்கிறது அது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. இப்பவும் திருவாரதோறும் கண்டாடுறார். பெரிய திருவாதிரைக்கு சித்திர திருவாதிரை வந்தா இன்னைக்கும் லட்சம் ஜனங்கள் போய் சேவிச்சுட்டு தான் இருக்கா. அப்ப அந்த திருமஞ்சன திருக்கோலத்துல சேவிக்கிறச்சே அவருக்கு கண்ணாடியை கொண்டு காட்டுறது, பல் விளக்கிறது கொண்டு காட்டுறது, பாதுகையை சமர்ப்பிச்சு விடுறது, அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனி எல்லாம் சமர்ப்பிக்கிறது. அதோட கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவருக்கு முற்பட்ட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருப்பாளோ இல்லையோ அவர்களுடைய பாதுகை, அவர்களுடைய சந்தனம், அதே மாதிரி அவர்கள் கொடுத்திருக்கிற பிரசாதமா இருக்கிற திருமணி தாவடங்கள், துளசி மாலை, இதெல்லாத்தையும் ராமானுஜர் தன் முடியில வச்சுப்பார், தான் சாத்திப்பார். அவர்களுடைய திருவடி எல்லாத்தையும் தம் முடியில வைத்துக் கொள்வார். இப்படித்தான் இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல வழக்கமா நடந்துன்னு வரும். அதனால ஸ்ரீபெரும்புதூர் திருமஞ்சனத்தை சேவிச்சோம்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுபடும். அப்ப ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் 9வது ஸ்லோகம் முற்று பெற்றது. ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தே 10வது ஸ்லோகம். துவாம் போதயந்தி குரவஹ பிரதிதா மகாந்தஹ ஸ்ரீ வைஷ்ணவாஸ்ச யதினஹ தவ பாதபக்தாஹ ஏகாந்தினஸ்ச விமலாஹ ததனன்ய பாவாஹ தான் பாலயாத்ய யதிசேகர சுப்பிரபாதம். யதிசேகரரே, சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவரே, உமக்கு சுப்பிரபாதம். இதோ திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்திருக்கோம். ஆறாரெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கா பாருங்க. துவாம் போதயந்தி, உன்னை எழுப்புகிறார்கள். உம்மை குரவஹா பிரதிதா மகாந்தஹ, சிறந்த குருக்கள். ராமானுஜரே ஒரு குரு. ஆனா அந்த குருவுக்கு இருக்கிற சீடர்கள் ஒத்தொத்தரும் ஒரு குரு. ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாள் பாசம். ராமானுஜர் ஒருத்தர் ஒரு சீடரை தயாராக்கினார்னால் வெகு சீக்கிரத்தில் அவர் குரு ஆயிடுறார். இவர் கொடுக்கிற வேகம் எப்படி, இவர் சொல்லி கொடுக்கறது எப்படின்னால் நாமெல்லாம் சொல்லி கொடுக்கறச்சே நமக்கு சமமா வராதபடிக்கு சொல்லி கொடுப்போம். இதுதான் நமக்கு இருக்கிற சாமர்த்தியம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டேன்றாள். அதனால சங்கீத வித்வான் சொல்லி கொடுக்கச்சேவும் 2-3 கீர்த்தனத்தை குறைச்சலா சொல்லி கொடுக்கணும். உபன்யாசகர் சொல்லி கொடுக்கச்சேவும் 2-3 விஷயத்த சொல்ல மாட்டான்.
அப்படியா ராமானுஜர்னா? அவர்கிட்ட ஒருத்தம் போய் உபதேசம் பெற்ற உடனே அவரை விட பெரிய ஆச்சாரியன் ஆயிடுறான்னா. அதுதான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். அப்படிப்பட்ட குருக்கள் தாம் போதயந்தி குரவக, பல குருக்கள் உம்மை அப்படி திருப்பள்ளி உணர்த்த பிரதிதா மகாந்தா, ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெரியவர்கள், சாமானியல்ல. ஸ்ரீ வைஷ்ணவாச்ச 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 சன்னியாசிகள், 74 சிம்மாசனாதிபதிகள், இப்படி ஒரு பெருந்திரளே வந்திருக்கின்றன. ஸ்ரீ வைஷ்ணவாச்ச யதினஹ, நிறைய சன்னியாசிகளும், தவ பாத பக்தாக, உன் திருவடியில அவ்வளவு பக்தி உள்ளவர்கள், ஏகாந்தினச்ச, உம்மை தவிர மற்றொரு பயன் அறியாதவர்கள். அந்தன முடிவு, ஏகாந்தன ஒரே முடிவு, ஏகாந்தின ராமானுஜர் திருவடியை தவிர மற்றொரு புகழ் நமக்கு இல்லை, மற்றொரு புருஷார்த்தமே நமக்கு இல்லைங்கிற உறுதி இருக்கிறவா. ஏகாந்தினச்ச விமலாக, குற்றமே அற்றவர்கள். வேற ஒன்னை எதிர்பார்த்தா குற்றம் அர்த்தம், மற்ற ஒன்னை எதிர்பார்க்காத குற்றமற்றவர்கள். பிரயோஜனாந்தரபரர்கள் இல்லை, அனன்ய பிரயோஜனர்கள், உண்மையே எதிர்பார்த்திருக்கிறவா. அனன்ய பாவாக, உம்மை தவிர மத்தொன்னு அவர்களுக்கு தெரியாது. நீரே அவர், அவரே நீர் என்கிற அளவுக்கு நெருக்கம் இருக்கிறவர்கள். அனன்ய பாவாக தான் பாலயாத்திய யதிசேகர சுப்பிரபாதம். அப்படிப்பட்ட பெரியோர்களை இன்று தேவரீர் ரட்சித்தருள வேண்டும். உமக்கு சுப்பிரபாதம். துவாம் போதயந்தி குரவஹ பிரதிதா மகாந்தஹ ஸ்ரீ வைஷ்ணவாச்ச யதினஸ்தவ பாதபக்தாக ஏகாந்தினஸ்ச விமலாக ததனன்ய பாவாக தான் பாலயாத்திய யதிசேகர சுப்பிரபாதம். யதிசேகரரே எழுந்திருந்து வர வேண்டும். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்து வீதியில ராமானுஜர் நடந்தார்னு வச்சுங்க. அவர் வாழ்ந்திருந்த காலத்துல போறச்சே 700 சன்னியாசிகள் பின்தொடர்ந்து போவாளாம். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்கள் பின்தொடர்ந்து இருப்பாளாம். எண்ணிறந்த பெண்கள் ஸ்திரீகள் பல பேர், 700 பேர் சன்னியாசி. 3-4 சன்னியாசிகளை ஒரு மேடையில ஒன்னா சேவிச்சோம்னா இது என்ன பூலோகமா வைகுண்டமா அப்படின்னு தோணிப்படும். அந்த அளவுக்கு இருக்கச்சே 700 சன்னியாசிகள் ஒரு வீதியில போயிட்டு இருந்தாள்னால் ஒவ்வொருத்தரும் ஞானத்துல குறைவா, பக்தியில குறைவா, எதுல குறைவு, அத்தனையும் நிறைந்திருக்கிற சன்னியாசிகள் அத்தனை பேர். வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர்னு சொல்லுவார்கள். நிறைய பேர் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஆண்டாள் பாசுரம் இல்லையோ, அத போல முனிவர்கள், யோகிகள், ஸ்ரீவைஷ்ணவர்கள், பெண்கள் எல்லாரும் ராமானுஜருக்கு சிஷ்யரா இருந்து இந்த ஆச்சாரியர்கள்லாம் உம்ம திருவடியில் அன்புடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள். அதே போல ஜீயர்கள் ஒரு குற்றமும் அல்லாதவர்களாய் உம்மை அல்லது மற்றொரு தெய்வம் தெரியாத உம்மையே புருஷார்த்தமாக கொண்டு திருப்பள்ளி எழுப்புகிறார்கள். அவர்களை எழுந்திருந்து தேவரீர் அவர்களை இப்போதே கடாட்சித்தருள வேண்டும்.